இதை ஆரஞ்சு மாதிரி நீங்கள் வந்து அந்த இனிப்பு சுவையோ ஒரு புளிப்பு சுவையோலாம் இருக்காது. இது ஒரு மாதிரி மரன்னு இருக்கும். நீங்கள் வந்து தனியாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ் நீங்கள் சாப்பிட்றதுனா நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்க. பட் ப்ரிஃபரபிள் என்ன அப்படின்னா கொஞ்சோண்டு வந்து நாட்டு சக்கரை வச்சுக்கிட்டு இதை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இது வந்து ஜீனி வச்சு சாப்பிட பிடிக்கும் ரொம்ப. அதனால நான் ஜீனி வச்சு வந்து சாப்பிடுவேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இதோடைய விதை வந்து பெருசாக இருக்கும். இது தண்ணி இல்லாத இடத்துல இருந்திருக்கும் போல் இருக்கு. இந்த பழம் இந்த பாருங்க விதை வந்து சுருங்கி போயிருக்கு. பெரிய விதை வந்து இதில் இருக்கும். இதோட கண்ணு வந்து நீங்கள் நர்சரியில் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா பெருசாகி எப்படி ஆரஞ்சு காய்க்குமோ அந்த மாதிரியே வந்து காய்க்கும். ஒரு மாதிரி மரன்னு இருக்கும். இது வந்து ஜீனி வச்சு தான் சாப்பிடணும். ஓகே, ஜீனி வச்சு ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டு காட்டுறேன். நீங்களும் வந்து பம்புளி மாஸ் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜீனி வந்துட்டா இந்த பாருங்க, இந்த எடுத்து ஜீனியில் தொட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால ஒட்டிக்கும். அம்மா இந்த ஃப்ரூட்டு எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவாங்க. அதுவும் ரெண்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து ஒரு சொலை இல்லைனா 2 சொலை சாப்பிடுவேன். அவங்க பிரித்து அப்படியே உதுத்து போட்டு எனக்கு வந்து ஜீனி போட்டு கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து சாப்பிட்றது. இதோட வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம், நார்த்தம்பழம், கிளாரங்காய், நம்ம சாத்துக்குடி, பம்புளி மாசு, இது எல்லாமே ஒரே ரகம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். அதனால இதை நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்களும் வந்து பம்புளி மாசு வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட்டை நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதையும் வந்து நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். Stay tuned.